மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்று மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அங்கே இருக்கிற பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய அனைத்து வசதிகளுடனும் கூடிய தனி அறைகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். இது அவருடைய வேண்டுகோளும் கூட. என்னை மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மதியத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் என்கின்ற இளைஞரை நேற்றைக்கு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த காவலர்களை பிடித்து காவல்துறையினரிடத்தில் ஒப்படைத்ததை அனைவரும் அறிவீர்கள். அவரின் மீது காவல்துறை கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்திருக்கிறது. ஒரு 7 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. 126/2 அத்துமீறி நுழைதல், 115/2 காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுதல், 118/1 ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், 121/2 பணியில் இருக்கும் பொது ஊழியருக்கு காயம் ஏற்படுத்துதல், 109 கொலை முயற்சியில் ஈடுபடுதல், 151/3 உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தி மிரட்டுதல் மற்றும் 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வன்முறையையும் சொத்து சேதத்தினையும் அல்லது இழப்பினையும் ஏற்படுத்துவதை தடுக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டம் 48/2008 அதன் கீழும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிக முக்கியமான பொருத்தமான பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 15 நாட்கள் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதில் தாக்குதலுக்குள்ளான மருத்துவர் பாலாஜி தற்போது நலமோடு இருப்பதாகவும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனி அறைக்கு மாற்றப்படுகிறார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். கைதான விக்னேஷ் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு 6-7 பேருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த பிரிவுகளில் வருகிற நோயாளர்களுக்கு டேக் கட்டும் பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓபி என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுக்கு வருகிற போதே ஒரு நோயாளிக்கு 2 பேருக்கு இந்த டேக் தரும் சிஸ்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். அது நடைமுறையில் இருக்கிறது. பரீட்சார்த்த ரீதியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்ட இது இப்பொழுது இங்கே டிஎம்இ இருக்கிறார், டிஎம்எஸ் இருக்கிறார். இவர்கள் எல்லோருமே படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அதேபோல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஒரு 37 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் 320லும் இந்த டேக் கட்டும் சிஸ்டத்தை படிப்படியாக நோயாளர்களின் பார்வையாளர்களை படிப்படியாக கட்டுப்படுத்தும் அந்த ஒரு விதமாக இதை செயல்படுத்தவிருக்கிறார்கள். இது குறித்து அவர்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ஜேடி, டிடி போன்ற அலுவலர்களுடன் இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு 11க்கும் மேற்பட்ட அனைத்து அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் உள்ளடக்கி இருக்கிற சங்கங்களுடனான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் நானும் நம்முடைய காவல்துறையின் உயர் அலுவலர்கள் ஏடிஜிபி, ஜேசி போன்ற உயர் அலுவலர்களும், இந்த துறையின் செயலாளர், அதேபோல் NHM MD,
டிபிஎச், டிஎம்எஸ், டிஎம்இ போன்ற உயர் அலுவலர்களும் நேற்றைக்கு கலந்து கொண்டார்கள். அந்த வகையில் அந்த சங்கத்தின் அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களும் 4 மணிக்கு சந்திக்க வேண்டும் என்றவுடன் அனைவருமே வந்திருந்தார்கள். அவர்களுடன் கலந்து பேசப்பட்டது. நடைபெற்ற சம்பவம் குறித்து பெரிய அளவிலான வருத்தம் அனைவருக்கும் இருப்பது பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அந்த வகையில் அவர்களும் அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு திருப்தி தெரிவித்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து சங்கங்களும் மிக சிறப்பாக ஒத்துழைத்து தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ சேவை பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அரசோடு இணைந்து அரசு மருத்துவர்களும் அரசு மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்துக்குரியவர்களாக யாரும் இல்லை. அவர்களுமே இந்த அரசுடன் இணைந்து மருத்துவ கட்டமைப்பும் சிறப்பாக இருக்க வேண்டும், பொதுமக்களுக்கு அளிக்கிற மருத்துவ சேவையும் எந்த விதத்திலும் பாதித்துவிடக் கூடாது என்பதில் அவர்களுமே மிக சிறப்பான கவனத்தோடு இருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இன்று காலை நான் நம்முடைய பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவ சேவை எப்படி வழங்கப்பட்டு வருகிறது என்கின்ற விஷயத்தை தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறேன். எல்லா இடங்களிலும் கவன ஈர்ப்பாக இது போன்ற பாதிப்பு, ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, கவன ஈர்ப்பாக இதை நாங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் அடையாளமாக இந்த ஒரு சில நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர மருத்துவ சேவை பாதிப்பில் கொஞ்சமும் அவர்கள் குறைவு ஏற்படுத்திடவில்லை. எல்லா இடங்களிலும் மருத்துவ சேவை பாதிப்பு இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளுக்கு நேற்று அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டேக் கட்டக்கூடிய நடைமுறை படிப்படியாக நடைமுறைக்கு வரும் என்று கூறியிருக்கிறார். மேலும் செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அரசு மருத்துவர்கள் சங்கத்தோடு நடந்த பேச்சுவார்த்தை குறித்தும் அவர் விளக்கி வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.